எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாடு நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில இருக்க வந்தவாசி தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே! வந்தவாசி தொகுதியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல 16 முறை எலெக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 16 முறை எலெக்ஷன்கள்ல திமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, 1962, 1967, 1971, 1989, 1996, 2006, 2016, 2021ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து அடுத்து அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா, 1977, 1980, 1981, 2011ல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் 1957, 1984ல வெற்றி பெற்றிருக்காங்க. 2001ல பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. 1952ல காமன்வெல்த் பார்ட்டி இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 16 முறை எலெக்ஷன்கள்ல 8 முறை திமுகவும், 4 முறை அதிமுகவும், 2 முறை இந்திய தேசிய காங்கிரஸும், 1 முறை பாட்டாளி மக்கள் கட்சியும், 1 முறை காமன்வெல்த் பார்ட்டியும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வந்தவாசி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 2 சட்டமன்ற தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. திமுக சார்புல அம்பேத்குமார் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 80,206 வாக்குகளும் 44.80% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்புல மேகநாதன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 62,138 வாக்குகளும் 34.70% பெற்று இந்த இடத்துல வந்து அவிங்க 2ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்புல வடிவேல் ராவணன் அவர் வந்து பொதுச் செயலாளரா இருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சியோட பொதுச் செயலாளரா இருக்கிற வடிவேல் ராவணன் அவர்கள் போட்டியிட்டு 24,277 வாக்குகளும் 13.60% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்புல இந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தான் கொடுத்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எம்.கே. மாதா ரமேஷ் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இந்த இடத்துல 7,745 வாக்குகளும் 4.3% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில இந்த தொகுதியில மறுபடியும் டிஎம்கே சார்புல அம்பேத்குமார் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. 1,02,664 வாக்குகள் பெற்று மிகப்பெரிய வெற்றியை இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்கிறாரு. 55.40% பெற்றிருக்காரு. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்புல அதாவது அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முரளி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 66,111 வாக்குகளும் 35.90% பெற்று இந்த இடத்துல வந்து 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல இந்த இடத்துல பிரபாவதி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 9,284 வாக்குகளும் 5% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அடுத்து வந்தவாசி மக்களவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்தலாம். அந்த வகையில நம்ம 2 மக்களவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2019, 2024. 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில திமுக கூட்டணியில் இருந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் எம்.கே. விஷ்ணு பிரசாத் அவர் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவரு 1,03,158 வாக்குகளும் 59.33% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து இந்திய ஏடிஎம்கே சார்பில் இந்த இடத்துல ஏழுமலை அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 58,315 வாக்குகளும் 33.54% பெற்று இந்த இடத்துல வந்து 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்து தமிழரசி அப்படிங்கிறவங்க நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டிக்கிட்டு 7,909 வாக்குகளும் 4.55% பெற்று இந்த இடத்துல வந்து 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. 3ஆம் இடத்துல வந்து அவங்க இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கடந்த ஆண்டு நடந்த 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மீண்டும் வந்து திமுக தான் போட்டிட்டு இருக்காங்க. திமுக போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் எம்.எஸ். தரணிவேந்தன் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு இந்த தொகுதியில 86,026 வாக்குகளும் 49.48% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஏடிஎம்கே சார்பில் ஜி.வி. கஜேந்திரன் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு 32,732 வாக்குகளும் 18.82% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க இந்த தொகுதியில் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதாவது பிஜேபி சார்பில் என்டிஏ கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்திருக்காங்க. இவங்க கணேஷ்குமார் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு 45,001 வாக்குகளும் 25.88% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓவராலா 3ஆம் இடத்தை பிடிச்சிருந்தாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல பாக்கியலட்சுமி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 10,118 வாக்குகளும் 5.82% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வந்தவாசி தொகுதி தேர்தல் 4 தேர்தல்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த தொகுதியில் 4 தேர்தல்களில்
அதிமுக எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 2016ல் 34.70%, 2019ல் 33.54%, 2021ல் 35.90%, 2024ல் 18.82% வாங்கி இந்த இடத்துல ஒரு கணிசமான வாக்குகளை வந்து பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அதிமுகவுக்குன்னு ஒரு ஒரு நார்மல் பவர் இருக்கு. பட் ஆனால் அது வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியா இருக்கு. அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016ல் 44.80%, 2019ல் 59.33%, 2021ல் 55.40%, 2024ல் 49.48% பெற்று இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகளை வச்சிருந்தாலும் வெற்றி பெறும் அளவிற்கு வச்சிருக்காங்க. மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லலாம். அடுத்து மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு இந்த தொகுதி, அதாவது திருவண்ணாமலை, இந்த வந்தவாசி, அப்புறம் இன்னொரு 2 தொகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016ல் 0.40%, 2019ல் 4.55%, 2021ல் 5%, 2024ல் 5.82% பெற்று இந்த இடத்துல ஒரு அவங்க கணிசமான வாக்குகள் மட்டும்தான் பெற்றுட்டு இருக்காங்க. மக்களே ரொம்ப கணிசமான வாக்குகள் வந்து இந்த இடத்துல பெற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்தவாசி தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்தலாம். அந்த வகையில் நம்ம பார்த்தீங்கன்னா மொத்த வாக்காளர்களாக 2,06,492 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதில் 1,02,264 ஆண்களும் 1,04,225 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. மூன்றாம் பாலினத்தவர்கள் 3 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் வாக்காளர்கள் ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 34,565 ஆண்களும் 35,228 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 43,769 ஆண்களும் 44,608 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 23,930 ஆண்களும் 24,389 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸோட இந்த தொகுதியில் 30% மேலே இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்க்கப்பட தெரியுது. அடுத்து வந்தவாசி தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்களில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 1989ல் 80%, 1991ல் 80.20%, 1996ல் 81.60%, 2001ல் 71.30%, 2006ல் 63.40%, 2011ல் 68.70%, 2016ல் 67.40%, 2021ல் 56% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு. மிக குறைவான வாக்குகள் பதிவாயிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. கண்டிப்பா வந்து இதை வந்து இவங்க ரியலைஸ் பண்ணி கண்டிப்பா வந்து இந்த வாக்குகளை வந்து கொஞ்சம் உயர்த்தணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. பார்க்கலாம் எலெக்ஷன் கமிஷன் எந்த மாதிரியான வாக்குகள் வந்து இவங்களுக்கு வாங்கி தர போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 65.60% வாங்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வந்தவாசி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் நம்ம ஆஸ் யூஷுவல் திமுக தான் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் கண்டினியூஸாக வந்து 2 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 3ஆவது முறை வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய அளவில் இங்கே போராடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் 41.24%, 70,165 வாக்களுக்கு மேலே பெறுவதற்கு திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ஈவா வேலு அவர்கள் மாவட்ட செயலாளராக இருக்க காரணத்தினால, ஏன்னா அவர் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளராக கூட இருக்காரு. ஸோ அந்த வகையில் அவரோட மாவட்டத்தை வந்து அவர் கண்டிப்பாக வந்து கைக்குள்ள வச்சு இந்த தடவை வெற்றி வாங்கி தருவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு எப்படி. ஏன்னா வந்தவாசி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இணையில இந்த ஒரு 8 வருஷ காலங்களில் அதாவது இந்த 8 தேர்தல்களில் ஒரு தேர்தல்களில் மட்டும் அதிமுக வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியாக தெரியுது. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவையும் வந்து திமுக வெற்றி பெறுவதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். பார்க்கலாம் அது என்ன எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 39.41%, 67,268 வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வந்து அவங்களுக்கு என்னதான் 2011ல் திமுக மேலே மிகப்பெரிய அளவில் விமர்சனங்கள் இருந்த காரணத்தில் இந்த தொகுதியை பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2016ல் கூட இந்த இடத்துல வந்து அவங்களால வெற்றி பெற முடியல. ஏன்னா அப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே இந்த இடத்துல வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கி இருக்கிறத நம்மளால உறுதியாக பார்க்க முடியுது. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் வெற்றி பெறும் அளவிற்கு இந்த தொகுதியில் வர முடியல அப்படின்னாலும் இந்த தடவை அவங்களோட கூட்டணி அமைப்புகளால் மிகப்பெரிய அளவில் ஒரு
வாய்ப்பு அதாவது இழுபறி தொகுதிக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் அது எந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு 39.41%, 67,268 வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா அது வந்து அந்த பின்வருவனற்றுள் வந்து அந்த கூட்டணி விவரங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றிணைந்தாங்க அப்படின்னா இந்த வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 7.48%, 14,715 வாக்குகள் வாங்குறதுக்கோ நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால சொல்ல முடியும். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குறைந்தபட்ச வாக்குகள் தான் இப்போ வரைக்கும் இந்த தொகுதியில் பெற்றிருக்காங்க. அவங்க வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் வாங்கணும் அப்படின்னா அவங்க ஒரு பலமான கூட்டணிகள் அமைத்தா மட்டும்தான் இந்த தொகுதியில் வந்து ஒரு கணிசமான வாக்குகளை பெறுவதற்கும் அவங்களால முடியும். ஸோ அது எந்த வகையில் எப்படி பண்ண போறாரு சீமான் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா சீமான் அவர்களை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தனிச்சு தான் போட்டியிடணும், தனிச்சு தான் வெற்றி பெறணும், தனிச்சு தான் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோட இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயற்கை விவசாயி போல வந்து அவர் இருக்கிறாரு. ஸோ இயற்கை விவசாயம் எப்படி எல்லாம் தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலையும் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியும் ஒரு அரசியல் கட்சியாக இல்லாமல் ஒரு இயக்கமாக இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு பாராட்டுகள் குவியும். ஸோ கண்டிப்பாக இது அரசியல் கட்சியாக அவர் இருக்க காரணத்தினால ஒரு சில வாய்ப்புகள் வந்து அவருக்கு தவற விட்டுட்டே இருக்காரு. ஸோ அது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வெற்றி. ஸோ அது எப்படி சீமான் அவர்கள் வாங்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது தமிழகத்துக்கு பொதுவாக வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10.24%, 20,048 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கான்ஸ்டேட் வந்து அவங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த 2 வருட காலங்களில் இங்கே பண்ணதை நான் பார்க்கவே இல்லை. ஆக மொத்தத்தில் அது கண்டிப்பாக பண்ணாங்க அப்படின்னா இந்த வாக்குகள் மிகப்பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த தொகுதியில் திமுகவோட ஆளுமையான ஏவாவேலு அவர்கள் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு ஆளுமை இருக்காங்க மக்களே. ஸோ அதையெல்லாம் மீறி திமுக அது தமிழக வெற்றி கழகத்தால் எப்படி திமுக வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியக்குறியாக தான் இருக்குது. பட் ஆனால் அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்க காரணத்தினால நாமளும் கண்டிப்பாக அவங்களோட தன்னம்பிக்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து வேலைகள் பார்க்கணும். அதை வந்து திமுக மாதிரி மிகப்பெரிய ஜெயிண்ட்டை நம்ம அழிக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நீங்களும் வந்து ஒரு ஜெயிண்ட்டாக மாறணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ அதை வந்து விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் உணர்ந்திருப்பாரு அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவங்களோட வாக்கு வங்கி அவங்களோட தேர்தலோட அந்த கட்டமைப்பெல்லாம் மிகப்பெரிய அளவில் சவாலான விஷயம். அதை வந்து எப்படி திமுகவை வந்து பீட் பண்ண போகிறாங்க டிவிக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா பின்வரும் மேல்கூறிய வாக்குகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வந்து 39.41% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் அந்த வாக்குகள் இந்த இடத்துல இருக்க காரணத்தினால கண்டிப்பாக அதிமுகவோட பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை அவங்க பதிவு செய்வாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ ஆக மொத்தத்தில் அது எப்படி நடக்க போகுது என்ன, ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக பிரிஞ்சிருக்காங்க. அதாவது தந்தை மகன் பிரச்சனை காரணமாக கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து எப்படி வந்து ரெட்டிஃபைனா இப்போ வந்து செய்திகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாமகவோட இணைவு வந்து நாங்கள் வந்து பொறுப்பேற்றிருக்கிறோம், நாங்கள் வந்து அதை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது அதிமுக தலைமை வந்து இபிஎஸ் அவர்களும் கேபி முனுசாமி அவர்கள் தலைமையிலான ஒரு குழு அமைத்து கண்டிப்பாக அதை வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆக மொத்தத்தில் கேபி முனுசாமி அவர்களை பொறுத்தளவுக்கு ராமதாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கமானவர் காரணத்தினால அவர் பேச்சை வந்து கண்டிப்பாக அவர் மதிப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. பார்க்கலாம் அது எந்த மாதிரியான நடக்க போகுது. அவங்களோட ஒன்றிணைவு மிகப்பெரிய அளவில் அதிமுக பலப்படுத்தும் வட மாவட்டங்களில் அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், அதிமுக போன்ற கட்சிகள் அவங்களோட இருக்க காரணத்தினால கண்டிப்பாக அந்த தொகுதியில் அவங்க வெற்றி பெறும் வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 2016 இந்த கட்சிகள்லாம் இல்லைனாலும் இந்திய தேசிய காங்கிரஸை வச்சு இந்த தொகுதியை அவங்க கைப்பற்றி இருந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து திமுகவுக்கே மிகப்பெரிய அளவில் வாக்குகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஆக மொத்தத்தில் அது எப்படி பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கமலஹாசன் வருகைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் 2024 அவங்களுடைய ஒன்றிணைந்து செயல்பட்டாங்க. அப்போ வெறும் 86,000 வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ கமலஹாசன் அவர்களே ஒரு 1% வாக்குகள் கூட வாங்கலை இந்த தொகுதியில் 2021 அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.
இருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பலு வந்து 40% மேலே வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 41.24% தான் அவங்களோட வாக்குகளாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கணும் அப்படின்னா இதுதான் இந்த 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 வாக்குகள் போதும். அது எப்படி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழரை பொறுத்தப்பட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் 7.48% வாக்குகள் தனிச்சு போட்டிட்டு தான் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்களோட அவங்களோட இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கொள்கையை கூட்டணி கட்சிகளோட இணைவு இல்லை அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அது அப்படி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 7.48% வாக்குகள் வாங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இதுவே அதிமுக கூட்டணியோட சேர்ந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை வந்து அதிமுகவும் இவங்களும் சேர்ந்து பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அது சீமான் அவர்கள் எப்படி எல்லாம் பண்ண போறாரு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து எந்த ஒரு நிலையிலும் வந்து நாங்கள் கூட்டணிகளோடு செயல்பட மாட்டோம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லியிருக்க காரணத்தினால கண்டிப்பாக அது நடக்கிறதுங்கிறது மிகப்பெரிய அளவில் அரிதான விஷயமா கருதப்படுது. ஸோ அது எப்படி என்ன நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தமிழகத்துக்கு புது உறவாக வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 13 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கட்சி இந்த தொகுதியில் 10.24% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் ஒரு மினிமம் ஆஃப் இந்த இளைஞர் பட்டாளத்தை வந்து அவர் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு எல்லா தொகுதியிலையும். அது வந்து இந்த இடத்துல 10.24 இருக்கு. ஸோ வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் கூட்டணிகள் வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல வெற்றி பெற முடியும். அதை எந்த மாதிரி எப்படி பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆஹ், ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏவேவேல் அவர்களோட கண்ட்ரோலில் இருக்கு. ஸோ அதை மீறி திமுகவை மீறி தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதை எப்படி என்ன பண்ண போறாங்க? ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்ட்ராட்டஜி வேற லெவல்ல இருக்கு. என்னன்னா அவரோட இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்களிடையே ஒரு ஒரு அதிருப்தி அலை இருக்கு. அந்த அலையை கண்டிப்பாக யூஸ் பண்ணி நம்ம ஒரு இந்த 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 2026 தேர்தலில் மிகப்பெரிய அறுவடை செய்யணும் அப்படிங்கிறத அவர் உறுதியாக இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமத்துவ கிறிஸ்மஸ் விழாலேயே சொல்லியிருந்தாரு. ஒரு ஜோசப்ங்கிற ஒருத்தர் வந்து எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய சாத்தான்களை அழிச்சு மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு நல்லாட்சி புரிந்தாரோ அதே மாதிரி நான் பண்ணுவேன் அப்படிங்கிறத அவர் உறுதி பூண்டிருக்க காரணத்தினால கண்டிப்பாக அவரோட ஆசைகள் நிறைவேறதுக்கு என்னோட வாழ்த்துக்களை நான் கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். என்னோட வாழ்த்துக்கள் வந்து அவருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் அவங்க கட்சிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட வீடியோஸை நல்லா பாருங்கள், ஹைப் பண்ணுங்கள், எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அதுதான் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற ஒரு காணொலியில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை. பார்க்கலாம் அது எப்படி நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.